இலும் ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒவ்வொரு புனித நதிக்கரையிலும் ஒரு குறிப்பிட்ட வடிவக்கல் ஏன் வணங்கப்படுகிறது? இன்றைய நவீன சமூகம், குறிப்பாக சில எதிர்ப்பாளர்கள், சிவபெருமானின் பிறப்புறுப்புகள் அல்லது அந்தரங்க பாகங்கள் என்று பரப்பும் ஒரு வடிவம், உலகிற்கு பூஜ்யத்தை கொடுத்த, தசமங்களை அறிமுகப்படுத்திய, கிரகங்களை துல்லியமாக கணக்கிட்ட நமது முனிவர்கள் பிறப்புறுப்பை வணங்கி அதை ஒரு கோவிலின் மையத்தில் வைக்கும் அளவுக்கு முட்டாள்களா என்று கற்பனை செய்து பாருங்கள். இன்று அகண்ட தாராவில் இன்றைய இந்து சமூகம் அதன் சொந்த கலாச்சாரத்தை பற்றி வெட்கப்படுவதால் இந்த கடுமையான உண்மையை நாம் பேச வேண்டும். ஒரு நம்பிக்கையற்றவர் அல்லது நாத்திகர் உங்களிடம் ஏன் சிவலிங்கத்தை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் உங்கள் கண்கள் தாழ்ந்திருக்கும். உங்களிடம் தர்க்க ரீதியான பதில் இல்லை. ஒருவேளை உலகம் சொல்வது இதுதான் என்று நீங்கள் ரகசியமாக நம்புகிறீர்கள். ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் கண்களை தாழ்த்த மாட்டீர்கள். இன்று நீங்கள் பெருமைப்படுவீர்கள். நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. மாறாக சமஸ்கிருதம் அல்லது அறிவியல் தெரியாமல் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சின்னத்தை வெறும் உடல் பாகமாக குறைத்தவர்கள் வெட்கப்படுவார்கள். இன்று பெருவெடிப்பு முதல் நுண்ணிய இயற்பியல் வரை, அணு உலை முதல் DNA வரை பரவியுள்ள சிவலிங்கத்தின் மர்மங்களை வெளிப்படுத்துவோம். எனவே நமது பழைய நம்பிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சிவலிங்கத்தின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிய இந்த அறிவியல் பயணத்தில் என்னுடன் இணைவோம். முதலில் இந்த பொய்யின் வேரை நாம் வெட்ட வேண்டும். இந்த தவறான புரிதல், இந்த பாவம் எங்கிருந்து தொடங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்ச்சையின் மூலத்தில் உள்ள சொல் லிங்கா. இன்றைய இந்தி மொழியிலும் பொதுவான பேச்சு வழக்கிலும் லிங்கா என்பது பாலினம் அல்லது பிறப்புறுப்புகளை குறிக்கிறது. இருப்பினும் அனைத்து மொழிகளின் தாயான சமஸ்கிருதத்தில் லிங்கம் என்பது இதை குறிக்காது. சமஸ்கிருத அகராதியில் அமர கோஷத்தில் லிங்கம் என்பது ஒரு சின்னம், ஒரு குறி என்று பொருள். கண்ணுக்கு தெரியாத பொருளை குறிக்கும் எதையும் லிங்கா என்று அழைக்கப்படுகிறது. இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். நீங்கள் தெருவில் நடந்து சென்று ஒரு பள்ளியின் படம் பொறித்த விளம்பர பலகையை பார்க்கும்போது அந்த படம் என்ன? அது ஒரு பள்ளி அல்ல, அது பள்ளியின் பாலினம், அதாவது அது பள்ளியின் சின்னம். மீசையுடன் ஒருவரை பார்க்கும்போது அது அவர்களின் ஆண் பாலினத்தை குறிக்கிறது. அதேபோல் சமஸ்கிருத இலக்கணத்தில் ஆண்பால், பெண்பால் மற்றும் ஆண்பால் பாலினங்களை பயன்படுத்துகிறோம். ஆண்பால் என்பது ஒரு ஆண் உறுப்பை குறிக்கவில்லை, மாறாக ஆண் பாலினத்தை குறிக்கிறது. எனவே சிவலிங்கம் என்றால் என்ன? சிவன் என்பது இல்லாததை, அதாவது உயர்ந்த உணர்வு, அந்த உருவமற்ற சக்தி, மற்றும் லிங்கம் என்றால் சின்னம். சிவலிங்கத்தின் நேரடி அர்த்தம் அந்த உருவமற்ற உச்ச சக்தியின் உருவகப்படுத்தப்பட்ட சின்னமாகும். தொடக்கமோ முடிவோ இல்லாத அந்த சக்தி அது வடிவம் பெறும்போது அது ஒரு சிவலிங்கமாக வெளிப்படுகிறது. அது எந்த உடல் பகுதியையும் அல்ல, பிரபஞ்சத்தையே குறிக்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்தியா வந்தபோது இந்த குழப்பம் பரவியது. அவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. அவர்கள் வேதங்களையும் புராணங்களையும் மொழிபெயர்க்கத் தொடங்கினர். மேலும் லிங்கம் என்ற வார்த்தையை கண்டதும் அவர்கள் தங்கள் வரையறுக்கப்பட்ட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை ஆண் பிறப்புறுப்புகள் என்று மொழிபெயர்த்தனர். துரதிர்ஷ்டவசமாக நமது கல்வி முறையில் படித்த இந்தியர்கள் அந்த மொழிபெயர்ப்பை உண்மை என்று ஏற்றுக்கொண்டனர். இது உங்கள் சொந்த கடவுளுக்கு முன்பாக நிற்க உங்களை வெட்கப்பட வைக்கும் வேண்டுமென்றே செய்யப்பட்ட சதி. ஆனால் வேதங்கள் என்ன சொல்கின்றன? ஆண்குறியை அல்லது பிறப்புறுப்பை வணங்குபவர்கள் நரகத்திற்குச் செல்வார்கள் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன. நமது முனிவர்கள் பிறப்புறுப்பு வழிபாட்டை கடுமையாக கண்டித்துள்ளனர். எனவே அவர்கள் ஆர்ஷி சிவலிங்கத்தை நிறுவுவார்களா? நிச்சயமாக இல்லை. ஸ்கந்த புராணம் தெளிவாக கூறுகிறது, ஆகாஷம் லிங்க மித்யாஹு பிருத்வி தஸ்ய பீதிகா, அதாவது வானமே லிங்கம், பூமி அதன் அடிப்படை. இதன் பொருள் முழு எல்லையற்ற வானமும் சிவலிங்கத்தின் வடிவம். இப்போது அதன் பின்னால் உள்ள அறிவியலுக்கு வருவோம். சிவலிங்கத்தின் வடிவத்தை பார்த்திருப்பீர்கள். அது சதுரமோ முக்கோணமோ அல்ல, இது ஒரு ஓவல் வடிவம். இன்றைய நவீன அண்டவியல் பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட போது பிக் பேங்கிற்கு சற்று முன்பு முழு பிரபஞ்சமும் ஒரே புள்ளியில் சுருக்கப்பட்டது என்று நம்புகிறது. அது ஒரு ஓவல் வடிவத்தில் இருந்தது. இது காஸ்மிக் முட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் முனிவர்கள் இதை ஹிரண்யகர்பா என்று அழைத்தனர். ஹிரண்யகர்பா என்றால் படைப்பு பிறந்த தங்க முட்டை என்று பொருள். சிவலிங்கம் என்பது அந்த ஹிரண்யகர்பாவின் மாதிரி.
இது பிரபஞ்சத்தின் தோற்றத்தை குறிக்கிறது. சிவபெருமான் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு மனித வடிவம் மட்டுமல்ல, நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்கள் மற்றும் கருந்துளைகள் உருவாக்கப்படும் ஆற்றலின் மூலமாகவும் இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. இப்போது நவீன இந்தியாவின் மிகப்பெரிய அறிவியல் மையத்திற்குச் செல்வோம். பாபா அணு ஆராய்ச்சி மையம். மும்பையில் அமைந்துள்ள இந்த அணுசக்தி நிலையத்தை மேலே இருந்து அல்லது ஒரு செயற்கைக்கோளில் இருந்து பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதன் வடிவம் சிவலிங்கத்தை போன்றது. இது தற்செயலானதா? இல்லை, இது அறிவியல். சிவலிங்கத்தின் அமைப்புக்கும் அணு உலையின் அமைப்புக்கும் இடையே ஒரு பயமுறுத்தும் ஒற்றுமை உள்ளது. அணு உலை என்ன செய்கிறது? அது கட்டுப்பாடற்ற ஆற்றலை கட்டுப்படுத்துகிறது. ஒரு அணுகுண்டில் ஆற்றல் கட்டுப்பாடில்லாமல் சென்று அழிவை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு உலையில் அதே ஆற்றல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய குளிர்விக்கப்படுகிறது. சிவலிங்கமும் இது போன்றது. இது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற மற்றும் மகத்தான ஆற்றலுக்கான உலை. நீங்கள் கவனித்திருக்கலாம் அந்த சிவலிங்கம். ஆனால் தண்ணீர் எப்போதும் சொட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு பானை மேலே தொங்குகிறது. அதிலிருந்து 24 மணி நேரமும் தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருக்கும். ஏன்? கல் தாகமாக இருக்கிறதா? இல்லை. நீங்கள் ஒரு அணு உலையை பார்த்தால் கனமான நீர் அல்லது குளிரூட்டி அதன் மையப் பகுதியைச் சுற்றி யுரேனியம் எரியும் இடத்தில் உருகுவதை தடுக்கவும் ஆபத்தான கதிர்வீச்சை வெளியிடவும் பயன்படுத்தப்படுவதை காண்பீர்கள். சிவலிங்கம் ஒரு சூடான தூண். புராணங்களில் இது ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஜோதி என்றால் ஒளி மற்றும் நெருப்பு. இது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மூலமாகும். இந்த ஆற்றலை அமைதியாகவும் கட்டுப்படுத்தவும் அது தொடர்ந்து தண்ணீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவலிங்கத்திற்கு தண்ணீர் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அது எதிர்மறையாக மாறி வளிமண்டலத்தில் வெப்பத்தை உருவாக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் சிவலிங்கம் ஒருபோதும் வறண்டு இருக்கக்கூடாது என்ற விதியை நிறுவினர். பால், தயிர், நெய், தேன் மற்றும் கங்கை நீர் அதற்கு வழங்கப்படுகின்றன. இந்த பொருட்கள் அனைத்தும் குளிரூட்டிகள், குளிர்ச்சியை அளிக்கின்றன.